எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டோரில் நான் சில புக்ஸ் எல்லாம் வாங்கினேன். நான் ஒரு ஷாப் போட்டிருந்தேன். ஸோ அங்கே போய் நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு புக் வே. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் ஒரு சின்ன ஒர்க்காக கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு நான் அந்த ஷாப் வெற்றியாக தான் போய் அங்கே யூஸ் பண்ணேன். பட் அங்கே பண்ணது இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் அங்கே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நான் எப்பவுமே இங்கிலீஷ் புக் பார்க்க போகிறதே கிடையாது. ஏதோ 1-2 புக் தான் எங்கிட்ட இருக்கு. அதுவும் சின்ன புக் தான். அந்த புக்கும் நான் பெருசாக படிச்சது கிடையாது. பட் தமிழ் புக்ஸில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருந்தது. மேபி எங்கிட்ட அந்த ஒரு புக்ஸ்லாம் இருந்தது. அதனால நான் பெருசாக எதுவும் வாங்கலை. அப்புறம் அந்த குமுதம் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருந்தது. லவ் ஸ்டோரிஸ், ரமணி சந்திரனோட புக்ஸ் எல்லாம் அங்கே இருந்தது. பட் நான் ஒரு 4 புக் மட்டும் வாங்கினேன். அது என்னென்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் வாங்கினது 4 பாக்கெட் புக்ஸ், கிரைம் பாக்கெட் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த புக் வாங்கினேன். ஒரு புக் பெருமாள் முருகன் மட்டும் வாங்கினேன். சரி, நம்ம இது என்ன அப்படின்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குட்டியான பாக்கெட் புக்ஸ் இது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. எப்பவுமே நான் பாக்கெட் புக்ஸ் அப்படின்னா வாங்கினாவே ராஜேஷ்குமாரோட தான் வாங்குவேன். ஏன்னா இவர் சுஜாதாக்கு அப்புறம் நான் அதிகமாக கிரைம்ல படிக்கிறது ராஜேஷ்குமாரோட தான். இவரோடது எல்லாமே அழகா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் புக் இந்த புக்கு. இது பெஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இது சிறையில் ஒரு பறவை அப்படின்னு சொல்லிட்டு இது பாக்கெட் பார்த்தீங்கன்னா பாக்கெட் நாவல். இது 96 பேஜஸ் இருக்கு. இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. வேற ஒரு புக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறங்காட்டி இன்னும் நான் இந்த புக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. பட் இதெல்லாம் நான் சீக்கிரமா நான் படிச்சிடுறேன். செகண்ட் புக் சீக்ரெட் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரோஜா பூ. இதுவும் ராஜேஷ்குமார் எழுதுனதுதான். இதுல எத்தனை பேஜஸ் இருக்கு? இதுலயும் 96 பேஜஸ் தான் இருக்கு. ரொம்ப சீக்கிரமா முடிச்சுக்கலாம். பாக்கெட் புக்ஸ்னாவே பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. இதுவும் இது வேற யாரோ எழுதியிருக்காங்க, தேவி பாலா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இது ராஜேஷ்குமாரோடது இல்லை. இது ராஜேஷ்குமாரோட போட்டிருக்கு. ஐயோ, யாரோடதுன்னு தெரியலையே. இது ஆனா தேவி பாலன் தான் போட்டிருக்கு. இமைகள் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் நாவல். ஸோ இதுவும் எத்தனை பேஜஸ் இருக்கு? இதுவும் 96 பேஜஸ் தான் இருக்கு. எல்லாமே ரொம்ப சீக்கிரமா முடிகிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. நான் ஆல்ரெடி ராஜேஷ்குமாரோட 2 பாக்கெட் நாவல் வச்சிருக்கேன். அதுவும் இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு புக் முடிச்சுட்டு இன்னொரு புக் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் சீக்கிரமா படிச்சு ரிவ்யூ பண்ணுறேன். அடுத்து இந்த புக் 3 கிரைம் நாவல்ஸ் ஒரே புக்குள்ள இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுவும் ராஜேஷ்குமார் தான். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா கவனம் விவேக், அடுத்தது சாதல் சாம்ராஜ்யம், உள்ளூர் சதிகள் பணி அப்படின்னு சொல்லிட்டு இதுல 3 இருக்கு. 3மே ஒரே இதுக்குள்ள பிரிண்ட் ஆயிருக்கு. பட் நான் இந்த புக்ல பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா பாருங்க, இந்த இது பேஜஸ் கட் ஆகாம அப்படியே ஒட்டிட்டு இருந்திருக்கு. நான் இதை பார்க்காம நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ என்ன பண்ண போறேன்னு தெரியல. உள்ளுக்குள்ள ஸ்டோரிஸ் இருக்கு, அதை அழகா கட் பண்ணி எடுக்கணும். நான் அதை எப்படி அழுங்காம எடுக்க போறேன் அப்படின்னு தெரியல. பட் இதுல இந்த 3 நாவல்ஸ் இருந்தது. அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பெருமாள் முருகனோட புக்ஸ் எல்லாம் அங்கே இருந்தது. சரி, இந்த டைம் இது ஒன்று வாங்கினேன். மறுபடியும் நாங்கள் செக்அப் போகணும், அப்போ இன்னொரு புக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த ஒரு புக் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். இது சுழிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கள்ளிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு. இந்த புக் ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்குமான உறவை எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை இது எழுதியிருக்கு. பட் நான் இன்னும் படிக்கல. ஓவர்வியூ படிச்ச போது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அதனால நான் இந்த புக் வாங்கினேன். இந்த புக்கோட ப்ரைஸ் 150 rupees. இது காலச்சுவடு பதிப்பகத்தோடது. இந்த புக்கோட எல்லா புக்கோட ரேட்டுமே 30 rupees தான். பேக்கெட் புக்ஸ் எல்லாமே எப்பவுமே 30 rupees தான் இருக்கும். 30 rupees தான் இருக்கு. இது 30 rupees. இது மட்டும் 75 rupees. 3 இருக்கங்காட்டி இது 75 rupees. ஸோ இதெல்லாமே நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வேற எதுவும் வாங்கலை. ஏன்னா நான் நெக்ஸ்ட் டைம் போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்காட்டி சரி நம்ம வேற ஏதாவது வாங்கணும். எனக்கு அந்த ரொமான்ஸ் ஸ்டோரி ரமணிச்சந்திரனோடது நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஆக்சுவலாக வாங்கியிருக்கேன். நான் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். புக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். அங்கே நான் அது வாங்கினேன். ஸோ அங்கேயே கொஞ்சம் நாவல்ஸ் இருந்தது. சரி, நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இந்த புக்ஸ் எல்லாம் கூடி சீக்கிரம் படிச்சுட்டு நான் வீடியோ போடுறேன். எனக்கு என்னன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கங்காட்டி என்னால் கொஞ்சம் லாங் வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப டிலே ஆகுது. என்னால் ஒரு
ஃபோக்கஸ்டாக படிக்க முடியல. அதனால தான் நான் வந்து வீடியோஸ் போடுறது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, லாங் வீடியோஸ் வர்றதில்ல, புக் ரிவ்யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோக்கஸ்டாக படிக்க ட்ரை பண்ணுறேன். பட் சில இஷ்யூஸ்னால என்னால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. பட் நான் கண்டிப்பாக இனி எல்லாம் படிச்சுட்டு ரிவ்யூஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த புக்கில் என்னென்ன புக் சீக்கிரம் படிச்சு நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.